சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அருண் சீதா கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டு போனதுக்கப்புறமா சீதா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருண் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு. அருண் கிட்ட சத்யாவோட கல்யாணத்தை பற்றி நான் எதுக்காக சொல்லலை, கண்டிப்பாக பாட்டி வீட்டுக்கு வந்து அருண் பிரச்சனை செய்வார், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். அருண் இதெல்லாம் புரிஞ்சுக்காம கேள்வி கேட்குறாரு, தேவையில்லாமல் பேசுகிறாரு. என்ன செய்கிறது, இந்த உண்மையை என் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு என் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என் நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டா அவங்க மனசு வேதனைப்படுவாங்க. இந்த உண்மையை நம்ம யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, என் அம்மா கிட்ட பேசக்கூடாது. அதே மாதிரி மீனா, முத்து யாருமே என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இங்கே வந்து அருண் சொல்லிட்டு போயிருக்காரு. இனி யார்கிட்டையும் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சீதா வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா வந்து ரொம்ப சந்தோஷமாக சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, இந்த உண்மையை சீதா கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செய்யணும். அந்த சமயம் கண்டிப்பாக அருண்கிட்ட நம்ம பேசி தானே ஆகணும். அருணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்ல, அப்போ தான் சீதாவும் வர முடியும். அதனால் சீதா கிட்ட பேசணுமே அப்படின்னு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சீதா ஃபோன் எடுக்கவே இல்லை. மறுபடியும் மீனா ஃபோன் பண்ணுறாங்க. மறுபடியும் மீனாக்கா கிட்ட பேசினா மீனாக்காவும் என் அம்மாவும் கண்டிப்பாக எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. இதனால் அருண் என்னை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாரே, அதனால் இனி அப்படிலாம் நடக்கக்கூடாது. கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னு மீனா ஃபோன் பண்ணும்போது சீதா பேசாமல் இருக்காங்க. மீனா யோசிக்கிறாங்க, சீதாவுக்கு என்ன ஆச்சு, நம்ம ஃபோன் பண்ணுறோம் எடுத்து பேச மாட்டேங்கிறா. ஒரு வேளை சீதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா. சீதாவுக்கு அங்கே நிறைய வேலை இருக்குல்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக சீதா ஃபோன் பண்ணுவா அப்படின்னு மீனா வந்து நினைக்கிறாங்க. சத்யாவும் ரேகாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரா யோசிக்கிறாங்க, ரேகா நல்ல வசதியாக இருந்திருக்காங்க. நம்ம வீட்டில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட சரியாக எந்த ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்க முடியல. என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்லை. முத்து தம்பி சத்யாவுக்கு ஏதாவது வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரமாக சத்யாவுக்கு ஒரு வேலை கிடைச்சாதான் இனி நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். இப்போ வரைக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சது மீனாவும் முத்து தம்பியும் தான். கல்யாணத்துக்காக எல்லா செலவையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நான் எந்த உதவியும் செய்யவே இல்லை. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நாம தானே வாங்கணும். மறுபடியும் முத்து தம்பிக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் இதுக்காக நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாதே அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்யாவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக தேவிகாவோட பொண்ணு கனகாவோட கல்யாணத்துக்கு கிளம்பி வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த பூவெல்லாம் ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. ரோகிணி, நீங்கள் தானே கனகாவுக்கு மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்களுக்காக பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேணும்னா நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா ரோகிணின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பரவாயில்ல மீனா, இப்போ தான் என்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்களும் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருக்கீங்க, நிறைய வேலை இருக்கும். ஆனால் எனக்கு உதவி செய்யணுன்னா எப்படி? பரவாயில்ல, இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன். அப்படி எனக்கு உதவி தேவைப்பட்டா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுறேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ரோகிணி, நீங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லியிருக்கீங்க. மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க, எங்களை ஏமாத்திருக்கீங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் பேசாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கிறிஷை பற்றி யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க. அதனால தான் ரோகிணி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இருந்தேன். இப்போ நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க, கிறிஷை பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக நல்லா சம்பாதிக்கணும், இனி மனோஜ் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவேன், உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பாருங்கள் ரோகிணி, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு மீனா சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ரோகிணி மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே விஜயாத்த வீட்டில் மருமகளாக இருந்தப்ப மீனா எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனா இப்படிலாம் பேசுகிறாங்க. என்ன செய்கிறது? இனி என் பையன் கிறிஷுக்காக தான் நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் மீனா சொன்ன மாதிரி மனோஜ் பேச்சை நான் கேட்க போகிறதே இல்லை, மனோஜை பற்றி நான் யோசிக்க போகிறதும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. இங்கே சாப்பாடு ஆர்டர் வாங்கினதால ரவியும் ஸ்ருதியும் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அங்கே கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மீனா செஞ்ச ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு பாராட்டி பேசுகிறாங்க. உடனே ஸ்ருதி ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ரவி, எல்லா சாப்பாடையும் நானே செய்கிறேன்னு சொன்னேன், ஆனால் நீ செஞ்ச சாப்பாடை பற்றி யாருமே பாராட்டி பேசலை. மீனா இந்த ஸ்வீட் மட்டும் தான் செஞ்சாங்க, ஆனால் இந்த ஸ்வீட் ரொம்ப ருசியாக இருக்குன்னு
ஸ்வீட்டை பற்றி எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. இந்த ஸ்வீட்டை யார் செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. மீனாவோட அருமை பெருமை என்னன்னு இப்பயாவது புரியுதா? மீனா எவ்வளோ திறமையாக சமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா ரவி? உன்னை விட மீனா தான் ரொம்ப நல்லா சமைப்பாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் இந்த ஸ்வீட்டை மீனா செய்யணும்னு நினச்சேன். மீனா கிட்ட இந்த உண்மையை சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு மீனா கேட்டு சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ கல்யாணத்துக்காக இத்தனை பேர் வராங்கன்னு சொன்ன உடனே எவ்வளோ நல்லா சமைச்சு கொடுத்துட்டாங்க பார்த்தியா? மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குது. பேசாமல் மீனா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா அவங்க வேலையை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மீனாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் சாப்பிட்றதுக்காக வருவாங்க. இந்த உண்மையை மீனாவும் முத்துவும் புரிஞ்சுக்கிட்டா உடனே அவங்க புதுசாக பிஸ்னஸே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ திறமை இருக்குது மீனாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசுகிற? நானும் தான் கஷ்டப்பட்டு நீ சொன்ன ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். நீ ஆனால் என்னை பெருமையாக பேச மாட்டேங்கிறியே. நான் உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் தானே வேலை பார்க்குறேன்னு சொல்லும்போது, இருந்தாலும் நீயும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தான் ரவி. என்னதான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் பார்த்துக்கிட்டாலும் நீ மட்டும் இங்கே வேலை செய்யலைனா, எனக்காக உதவி செய்யலைனா என்னால் இந்த பிஸ்னஸை சரியாக பார்த்துக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும் ரவி அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறியே அதுவே போதும். நீ சொன்ன மாதிரி மீனா அண்ணியை எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. அவங்க இந்த ஸ்வீட்டை ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்கன்னு தெரியும் போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு மீனாவை பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ரவியும் ஸ்ருதியும். இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தீங்க, அதனால இந்த வேலையெல்லாம் ரொம்ப சரியாக செஞ்சுட்டேன். எப்படியோ அவங்க சொன்ன மாதிரி இந்த டெக்கரேஷனை நல்லபடியாக முடிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா இந்த டெக்கரேஷனெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மீனா. தேவிகா மட்டும் இல்லை, அவங்க பொண்ணு கனகாவும் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த டெக்கரேஷன் எல்லாம் நல்லபடியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் மீனா, மாப்பிள்ளை தான் யாருன்னு தெரியல. நான் கனகா கிட்ட பேசிட்டு வந்தேன். ஆனால் மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஏன்னா கனகாவை அவர் தானே நல்லா பார்த்துக்க போகிறாரு. இங்கே கனகா ரொம்ப சந்தோஷமாக இந்த கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. இங்கே ரோகிணி தான் அவங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்ருக்காங்க. நான் கனகா கிட்ட பேசினேன், தேவிகா கிட்டேயும் பேசினேன். இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வசதியாக இருக்கிறதுனால பெரிய மண்டபத்திலே இந்த கல்யாணத்தெல்லாம் வச்சுருக்கலாம். ஆனால் என்னன்னு தெரியல, வீட்டில் வச்சே இந்த கல்யாணத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபங்க்ஷனை நல்ல ஆடம்பரமாக வைக்க போகிறாங்களாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க கனகாவோட கல்யாணத்துக்காக கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சோன்னா ஃபங்க்ஷனுக்காகவும் மண்டப டெக்கரேஷன் ஆர்டரையும் நம்மக்கிட்ட தானே கொடுப்பாங்க. அதனால தான் இந்த வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்யணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதை கேட்ட முத்து சொல்கிறாங்க, பரவாயில்ல மீனா, நீ பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற போகிற, உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு தேவிகா புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முத்து சந்தோஷப்படுறாரு. சரி மீனா, மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். ரொம்ப நேரம் ஆகுது. கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையை பற்றி எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. நானும் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் மீனா. அதான் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நீ கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடு, நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை மனோஜ் தான் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்காம மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக முத்து அங்கேருந்து கிளம்பி வராரு. இங்கே சந்திரா சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீதா 2-3 நாள் ஆகுது நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறா. என்னன்னு தெரியலையே. பேசாமல் சீதா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோமா? ஆனால் எப்படி தனியாக போகிறது? இங்கே சத்யாவும் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டான். இங்கே வேற ரேகா வீட்டில் தனியாக இருக்காங்க. சிந்தாமணி பேசி பிரச்சனை செஞ்சாங்கன்னா என்ன செய்கிறது? பேசாமல் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு மீனா கிட்ட பேசுகிறதுக்காக சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மீனா ரொம்ப சந்தோஷமாக, அம்மா எனக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதில்ல, அந்த வேலையெல்லாம் இப்போ தான் முடிச்சிருக்கேன். நாங்கள் இங்கே தேவிகாவோட வீட்டில் தான் இருக்கோம். நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் வந்திருக்கோம்மா. அது மட்டும் இல்லை, ஸ்ருதியால் தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா மீனா, அப்போ உனக்கு நிறைய வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா என்னாச்சு? எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனால் இப்போ எதுக்குமா நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ சீதா கிட்ட பேசுனியா மீனான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, சீதா கிட்ட பேசலை. ஃபோன் பண்ணேன், ஆனால் சீதா மறுபடியும் ஃபோன் பண்ணவும் இல்லை, என்கிட்ட பேசவும் இல்லை. எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது. ஏற்கனவே பாட்டி வீட்டுக்கு அருண் சீதா கிட்ட கேள்வி கேட்டார்ல, மறுபடியும் சீதா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசியிருப்பாரா, ஏதாவது பிரச்சனை செஞ்சுருப்பாரான்னு நானும் யோசித்தேன். நிறைய வேலை இருந்ததால் சீதாவை பார்க்க போக முடியலன்னு சொல்லும்போது, நானும் அதே தான் மீனா யோசிக்கிறேன். சீதா வீட்டுக்கு வரல, நானும் ஃபோன் பண்ணேன், சீதா கிட்ட பேச முடியல. நீ வந்தா சீதாவை பார்த்துட்டு வரலாமே நினச்சேன். ஆனால் உனக்கு தான் நிறைய வேலை இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா என்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். இங்கே டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிட்டேம்மா.
இன்னும் கடைக்கு தான் போகணும்னு சொல்லும்போது, அப்படியா? நீயும் முத்து மாப்பிள்ளையும் வந்தீங்கன்னா, நம்ம பேசாம சீதாவ பார்த்துட்டு வருவோமா? அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? நீங்க எதுக்காக இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க? சீதாவ பார்க்க போகணும் அவ்வளவுதானே? உடனே கிளம்பி வரேன்னு சொல்றாங்க மீனா. என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட கேட்டுட்டு நான் கிளம்பி வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. அம்மா சொல்றது எல்லாமே உண்மைதான். அருணை பத்தி எங்களுக்கு தெரியும். அருண் கண்டிப்பா சீதா கிட்ட தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சிருப்பாரு. இப்ப என்ன செய்யறது? எப்படி இங்கேருந்து கிளம்புறது? அப்படின்னு யோசிக்கும்போது, உடனே மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நீங்க எதுக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும்னு அங்க இங்கன்னு போறீங்க? நீங்க கிளம்பி வாங்க. உங்ககிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்லும்போது, என்ன மீனா? என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அம்மா ஃபோன் பண்ணாங்க. உங்ககிட்ட பேசணும். சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாங்க. உடனே முத்து வராரு. இல்ல மீனா, மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கலான்னு நினைச்சேன். மாப்பிள்ளை பெரிய பிசினஸ் செய்றாராம். நிறைய சம்பாதிக்கிறாராம். கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு பார்த்துடலான்னு நினைச்சா, பார்க்கவே முடியல மீனா அப்படின்னு பேசும்போது, அதெல்லாம் இருக்கட்டுங்க. சீதாக்கு நான் ஃபோன் பண்ணேன். சீதா என்கிட்ட பேசலன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி அம்மாவும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனா சீதா பேசவே இல்லன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. உடனே கிளம்பி வர சொல்றாங்க. அதான் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்ல. இங்கேருந்து கிளம்பலாமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா? அதான் தேவிகா சொன்னாங்கல்ல, கல்யாணம் முடியிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா இங்க தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம, நம்ம டெக்கரேஷன பார்த்துட்டு தேவிகா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனி இந்த ஃபங்ஷன் நடக்கும்போது, இந்த மண்டப டெக்கரேஷன் ஆர்டர மீனாவுக்கு தான் தரப்போறேன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. "நீ என்ன மீனா, இப்பவே கிளம்பணும்னு சொல்ற? அப்புறமா போய் பார்க்கலாமான்னு?" சொல்லும்போது, "இல்லங்க, சீதாவ நெனச்சா ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு. கண்டிப்பா அருணால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? அருணால பிரச்சனை வந்திருக்குமா? அருண் சீதாவ நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொன்னேன். இப்ப என்ன மீனா இப்படிலாம் பேசுறேன்னு?" கேட்கும்போது, "இல்லங்க, நீங்க வேணும்னா இங்க இருங்க. நான் முதல்ல என் அம்மாவ கூப்பிட்டுட்டு சீதா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேனே." அப்படின்னு சொல்றாங்க மீனா. "சரி மீனா, நீ கிளம்பு. நான் உன்ன வேணா அத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. ரவியும் ஸ்ருதியும் சாப்பாடு ஆர்டர் எடுத்ததால, அங்க வந்து சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறது, இங்க எல்லா உதவியும் செய்றாங்க. அதனால மனோஜ் தான் இங்க வந்து மாப்பிள்ளையா இருக்காருன்ற உண்மைய தெரிஞ்சுக்காம அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மீனா ரொம்பவே பதட்டமா சந்திராவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்க மீனா வந்த உடனே சந்திரா ரொம்பவே மனசு வேதனையோட அழ ஆரம்பிக்கிறாங்க. "மீனா, நல்ல வேளை நீ வந்துட்ட. இருந்தாலும் உனக்கு நெறைய வேலை இருந்ததுன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா." அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாங்க, "அத்தை, கவலைப்படாம இருங்க அத்தை. அதான் மீனா வந்துட்டால, எந்த பிரச்சனையும் வராது. அருணை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். அருண் நம்மகிட்ட தான் பிரச்சனை செய்வாரு. ஆனா சீதாவ நல்லா தான் பார்த்துப்பாரு." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியும் முத்து தம்பி. இருந்தாலும் சீதா இப்படி என்கிட்ட பேசாம இருந்ததே இல்ல. எதுக்காக ஃபோன் பண்ணா பேச மாட்டேங்கிறான்னு தெரியலையே. அப்பப்ப சீதா வீட்டுக்கு போயிட்டு வருவேன். இப்ப எனக்கும் பூக்கடையில நெறைய வேலை இருந்தது. இங்க சத்யாவோட கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு சீதாவ பார்க்க போகவே முடியல. ஆனா இப்ப சீதா கல்யாணத்துக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லும்போது, "அதான் மீனா வந்துட்டால. நீங்க வேணும்னா சீதாவ பார்க்க மீனாவ கூப்பிட்டு போங்க. நாங்க வந்தா அருண் என்ன புரிஞ்சுக்காம தேவையில்லாம பேசுவாரு. எனக்கும் சீதாவோட வீட்டுக்கு வரணும். சீதா கிட்ட பேசணும். அருண் கிட்ட பேசணும்னு தான் தோணுது. ஆனா அருண் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரே. அருணுக்கு என்ன பிடிக்காது. நான் வந்தா தேவையில்லாம பிரச்சனை செய்வாரு. நீங்க போய் பேசிட்டு வாங்க. ஏதாவது பிரச்சனைனா மீனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. கண்டிப்பா நான் வருவேன். சீதாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சீதா கிட்ட பேசிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கு ஃபோன் வருது. சவாரிக்கு ஃபோன் வருது. "சரி மீனா, நானும் தேவிகாவோட வீட்டுக்கு போகணும்னு நெனச்சேன். அதான் நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டோம்ல. நான் சவாரிக்கு கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணு மீனா." அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. சந்திராவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா சீதாவ பார்க்கறதுக்காக சீதாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அருணோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. சீதா வேலைக்கு போகாம ரொம்ப முடியாம உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க அருண் சீதா பேசுறத புரிஞ்சுக்காம தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சதால இங்க சீதா ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்களால வேலைக்கு போக முடியல. அதனால வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமயம் இங்க சீதாவ பார்க்கறதுக்காக மீனாவும் சந்திராவும் வீட்டுக்கு வராங்க. இங்க சந்திரா வந்த உடனே சீதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கண்டிப்பா அம்மா வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்பதான் சத்யாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதனால ரேகாவையும் சத்யாவையும் நல்லபடியா பார்த்துக்கணும்னு அம்மா யோசிப்பாங்க. ஆனா அம்மா என்ன கூப்பிட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சீதா யோசிக்கிறாங்க. மறுபடியும் மீனா வந்து சீதாவை கூப்பிடுறாங்க. "சீதா, எவ்வளோ நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கோம் சீதா, எங்க இருக்க?" அப்படின்னு மீனா கூப்பிட்ட உடனே, அப்ப அம்மாவும் மீனாக்காவும் வந்திருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே பதட்டமா
சீதா அங்கே வந்து பார்க்கும்போது தான் சந்திராவும் மீனாவும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அக்கா எப்படி இருக்க? அம்மா ஏம்மா இங்கே வந்தீங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்ன சீதா என்னாச்சு? ஆமாம் நாங்கள் வந்த உடனே சந்தோஷமாக பேசுவேன்னு நினச்சேன். எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குற அப்படின்னு இங்கே சந்திரா வந்து பேசுகிறாங்க. ஆமாம் சீதா என்னாச்சு? இங்கே வந்து உனக்கும் அருண் தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு சீதா ரொம்ப முடியாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சீதா நீ வா சீதா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு தான் கொஞ்சம் முடியல. நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அங்கே நிறைய வேலை இருந்தது. அதனால தான் நான் வேலைக்கு போகாமல் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சீதா நீ கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லைன்னு தெரியுது. நீ ரொம்பவே அழுதுகிட்டே இருந்திருக்க. அதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே நீ எங்ககிட்ட பொய் சொல்கிறேன்னு. என்ன சீதா நீ எப்படி பேசுவேன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன். ஆனால் என்னதான் உனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாலும் நீ இப்படி நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே எதுக்காக வந்தீங்கன்னு கேள்வி கேட்கவே மாட்டேன் சீதா. உன்னை பற்றி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம் அருண் எங்க? அருண் கிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனாக்கா கொஞ்சம் பொறுமையா இரு. அருண் இப்பதான் வேலைக்கு போயிருக்காரு. அக்கா நீ எதுக்காக வந்தேன்னு பேசிட்டு உடனே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, என்ன சீதா எதுக்கு இப்படி பேசுகிற? ஆமாம் நீ சாப்பிட்டியா? நீ ரொம்ப முடியலன்னு சொல்கிற. அப்போ அருண் தம்பி உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாரா? அருண் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா? நீ வீட்டுக்கு வந்த உடனே அருண் ஏதாவது பிரச்சனை செஞ்சாரா அப்படின்னு சந்திரா கேள்வி கேட்ட உடனே இங்கே வந்து சீதா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அருண் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. எனக்கு தான் கொஞ்சம் முடியல, அதான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, என்ன சீதா ரொம்ப முடியலன்னு சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல, நம்பவும் முடியல. எனக்கு புரியுது. அருண் உன்னை பலார்னு வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படி தானே? அருண் உங்ககிட்ட பிரச்சனை செஞ்சுருக்காரு அப்படி தானே அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க. மீனாக்கா அதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு உண்மையை சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது சந்திராவையும் மீனாவையும் இங்கேருந்து முதல்ல அனுப்பணும். அப்போ தான் இந்த உண்மையெல்லாம் அருணுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் இருந்து மீனாவும் உங்கள் அம்மாவும் எதுக்கு வந்தாங்கன்னு அப்புறம் அருண் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வார். அருணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். இந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சீதா பேசி சமாளிக்கிறாங்க. ஆனால் மீனாவும் சந்திராவும் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே மீனா கிச்சனுக்கு வந்து பார்க்குறாங்க. சீதா கிச்சனில் எந்த வேலையும் செய்யலை, சாப்பாடெல்லாம் செய்யலைன்னு பார்த்துட்டு உடனே அப்போ நீ சாப்பிடவும் இல்லை அப்படி தானே? இங்கே வந்து அப்போ அருண் பேசி பிரச்சனை செஞ்சுருக்காரு. நீ சாப்பிடலன்னு புரிஞ்சுக்கிட்டு அருண் உன்னை கண்டுக்கவே இல்லை. ஆனால் நீ எந்த பிரச்சனையும் நடக்கலைன்னு அருணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. எனக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறியா? நாங்கள் ஃபோன் பண்ண உடனே நீ எங்ககிட்ட பேசுவ. அப்படியே உனக்கு நிறைய வேலை இருந்தாலும் நீ உடனே ஃபோன் பண்ணி பேசுவ. எங்ககிட்ட பேசாமல் இருக்கும்போதே நான் நினச்சேன் அருணால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு. நீ சாப்பிடாம இருக்க, ரொம்ப முடியாமல் இருக்க. இருந்தாலும் அருண் உனக்கு எந்த உதவியும் செய்யாமல் அமைதியாக கிளம்பி போயிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் பிரச்சனை செஞ்சதே அருண் தானே அப்படின்னு. அருணுக்கு நானே ஃபோன் பண்ணுறேன், அருணை வர சொல்கிறேன். என்னன்னு நாங்கள் உனக்காக பேசுகிறோம். இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. அருண் எவ்வளோதான் பிரச்சனை செய்வார். நீயும் பொறுமையாகவே இருக்கணுமா? ஏன் நீ வந்து அருண்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதா? நீயும் பொறுமையாக இருந்திருக்கக்கூடாது, அருணை எதிர்த்து பேசியிருக்கணும். அப்போ அருணுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லும்போது, மீனாக்கா நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். வீட்டுக்கு வந்த உடனே அருண் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சார். எவ்வளோதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருக்க முடியும்? என்னால் எவ்வளோதான் பொறுமையாக இருக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் அருண் என் பேச்சை கேட்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாரு. நீ குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டு போயிருக்க. இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் சத்யாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாமல் சத்யாவோட கல்யாணத்துக்கு வேறு போயிட்டு வந்திருக்க அப்படின்னு தேவையில்லாமல் என்னென்னவோ பேசுகிறாரு. என்னால் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கவே முடியல. இருந்தாலும் நீங்கள் அருணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னப்போ உங்கள் யார் பேச்சையும் நான் கேட்கவே இல்லைல்ல. அதான் நல்லா அனுபவிக்கிறேன். தினமும் அருண் என் பேச்சை கேட்காம எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறாரு. என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாரு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு சந்திரா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. மீனா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீதா இந்த வீட்டில் இருந்தால் தானே அருணால பிரச்சனை வரும். பேசாமல் சீதாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். நானே சீதாவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க சந்திரா. இல்லைம்மா, நானும் உங்கள் வீட்டுக்கு வந்தா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இப்போ தான் சத்யாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம். நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிருக்கு. நீங்கள் சத்யாவோட வாழ்க்கையை பாருங்கம்மா. அருணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் உங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. மீனாக்காவும் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. முத்துமாமாவும் அருணை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொன்னார். ஆனால் யார் பேச்சையும் கேட்காம அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ அருண் என் பேச்சை கேட்குறதில்ல.
எதுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறோன்னு தெரியாமல் இந்த வீட்டில் ரொம்பவே வந்து அருணால் நிறைய பிரச்சனை வருது. என்ன செய்கிறது? நான் இங்கேயே இருக்கேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட நான் பேசாமல் இருந்தேன். ஆனாலும் உங்களால் எனக்கு இனி உதவி செய்யவே முடியாது. பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். இப்போ அருண் வீட்டுக்கு வர நேரம்தான். நீங்கள் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை செய்வார். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா, இந்த நிலமையில உன்னை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதா? என்னால் முடியாது. நீ என்னுடைய பொண்ணு. ஏதோ தெரியாமல் அருணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். நாங்களும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சோம். அருண் உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு நம்பினோம். ஆனால் இப்போ தானே தெரியுது அருண் இவ்வளோ பிரச்சனை செய்வாருன்னு. இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டோம். இனியும் நீ இந்த வீட்டில் இருந்தா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உனக்கு அருணால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு யோசிச்சு சரியாக என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, சாப்பிட முடியாது. நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா நீ எங்கள் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். இப்போயாவது நீ என் பேச்சை கேளு. நீ அருணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னப்ப எங்கள் பேச்சை கேட்கல. ஆனால் இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போவாது எங்கள் பேச்சை கேட்கலாம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அருண் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போதே மீனாவும் சந்திராவும் இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனால் அருண் கண்டிப்பாக சீதா எந்த உண்மையும் சொல்லியிருக்க மாட்டா. அதனால் சந்திரா கிட்ட சந்தோஷமாக பேசி முதல்ல இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த அருண் எதுவுமே தெரியாத மாதிரி, அத்தை எப்போ வந்தீங்க? மீனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மீனாவும் சந்திராவும் ரொம்பவே கோவமாக பார்க்குறாங்க. சாதாரண வேலையா அருண் செஞ்சுருக்கீங்க? இப்படி என் தங்கச்சி சீதாவுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. என்ன மீனா, என்ன அத்தை எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? என்ன சீதா, காஃபி கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இப்போ தான் வந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் சரியாக பேசவே இல்லைங்க அப்படின்னு பதட்டமாக பேசுகிறாங்க. பரவாயில்ல சீதா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் நீ பேசலான்னு. இப்போ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க சீதா? இவங்கள நல்லபடியாக பார்த்துக்க. சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டியான்னு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் இப்போ வருவீங்கன்னு தெரியும். ஆனால் அம்மாவும் அக்காவும் வந்ததால் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். இப்போவே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க, எதுக்கு நீ இவங்க வீட்டில் எல்லா வேலையும் நீ செய்யணும்? போதும், நீ செஞ்ச வேலையும் போதும், நீ இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டதும் போதும். நீ கிளம்பு சீதா, போதும். அருண்கிட்ட நீ பேச வேண்டாம். அருண் இப்படிலாம் பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எங்ககிட்ட இப்படி சந்தோஷமாக பேசுகிறாரு. என்ன அருண், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சந்திரா கேள்வி கேட்ட உடனே, என்ன சீதா எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற? இப்போ என் வீட்டுக்கே வந்து உங்கள் அம்மா என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அவங்க இப்போ கிளம்பிடுவாங்க, நான் எந்த உண்மையும் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சீதா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அதான் அவங்க கேள்வி கேட்கும்போதே தெரியுதே, நடந்த பிரச்சனையை பற்றி அவங்க கிட்ட சொல்லியிருக்க. அதனால தானே மீனாவும் உங்கள் அம்மாவும் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மீனா, முத்து யாருமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, உங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் மீனாவும் இப்போ உங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னா நீ தானே இவங்களை வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஆனால் பேசவே இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, உன்னை எப்படி நம்ப முடியும்? நீ உண்மையை பேசுவியா? உன்னுடைய தம்பி சத்யாவோட கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போதே இந்த உண்மையை பேசலை, பொய் சொல்லிட்டு தானே நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த. இப்போவா உண்மையை பேச போகிற? மறுபடியும் என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சீதாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு அருண். உடனே சந்திரா ரொம்ப கோவமா, என்ன அருண் என்ன செய்கிறீங்க? ஏன் முன்னாடியே என் பொண்ணு சீதா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, சீதாவை பலார்னு வெளுத்து வாங்குறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அருண் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? அதான் சீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல, சீதா என்னுடைய மனைவி, சீதா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன? நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. அப்படி நீங்கள் என்னை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சீதா இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, பரவாயில்லைங்க, சீதா எங்கள் வீட்டில் சந்தோஷமாக என் பொண்ணாவே இருக்கட்டுங்க. உங்கள் வீட்டு மருமகளாக இருந்தால் உங்கள் பேச்சை கேட்கணுமா? நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தால் பிரச்சனை செய்வீங்க. சீதாவையே புரிஞ்சுக்காத நீங்கள் எங்களையா புரிஞ்சுக்க போகிறீங்க? சீதா உண்மையாகவே உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னப்ப சீதா எங்கள் பேச்சை கேட்கல. ஆனால் சீதா இப்போ நல்லா அனுபவிக்கிறா. உண்மையாகவே சீதாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது நீங்கள் எவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்கன்னு. ஏன் சீதா என்கிட்ட பேசக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? போனா போது எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாச்சேன்னு உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்தா, நீ என்னடானா என் முன்னாடியே என் பொண்ணு சீதாவுக்கு இவ்வளோ பிரச்சனை செய்கிற, கேள்வி கேட்டால் எதிர்த்து பேசுகிற. நீ ரொம்ப நல்லவன் நினச்சது எங்களுடைய தப்பு தான். நீ உன்னுடைய வேலையும் பொறுப்பாக பார்க்க மாட்ட, சீதாவையும் நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. சீதாவும் வேலைக்கு போகிறா, அவளை பார்த்துக்க முடியும். சீதா எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் குடும்பத்தையே பார்த்துப்பா. சீதாவோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுறியே, அசிங்கமா இல்லை? இதுக்கு தான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?
சீதாவை நீ தான் புரிஞ்சுக்கல அருண். இப்போவும் நாங்கள் நினச்சா நீ செய்கிற பிரச்சனைக்கு போலீஸ்கிட்ட உதவி கேட்டா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு அருண். நீ இவ்வளோ பிரச்சனை செய்றியே, சத்யாவோட கல்யாணத்துக்கு வந்தால் சும்மா இருந்திருப்பியா? நீ உடனே ரேகாவோட அப்பாவுக்கு உண்மையை சொல்லியிருப்ப. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டியே. அதனால தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை கல்யாணத்துக்கு நாங்கள் கூப்பிடலை. போதுமா? உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் எங்களுக்கு. சீதா இவ்வளோ கஷ்டப்படுறான்னு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. என்ன சீதா இதெல்லாம்? இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லும்போது போதுங்க. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படிலாம் பேசுகிறீங்க? முத்துவை தானே உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும். முத்துவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால தான் சீதா கிட்ட சொல்லியிருக்கேன். இனி உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, உங்கள் வீட்டில் இருக்க யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் என் வீட்டில் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? சீதா என்னை புரிஞ்சுக்காம தேவையில்லாத வேலையை செய்கிறா. சீதா என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா. சத்யாவோட கல்யாணத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லியிருந்தா நான் அமைதியாக இருந்திருப்பேன். சீதா என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறா. அதனால தான் கேள்வி கேட்டேன். வேணும்னா சீதாவை இங்கேருந்து கூப்பிட்டு போங்க. ஆனால் நான் சீதாவை பார்க்க வரவும் மாட்டேன், சீதா கிட்ட இனி பேசவும் மாட்டேன். மறுபடியும் சீதா என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அருண் சீதா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? சீதா என்னைக்கும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டா. நீங்கள் இவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்க. இனி சீதா எப்படி உங்கள் வீட்டு மருமகளாக இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியும்? போதும் அருண். நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் சீதா சரியாக சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. நீங்கள் உண்மையாகவே சீதாவை விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு சீதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கணும். சீதாவை வந்து சாப்பிட வச்சுருக்கணும். சீதாவை நல்லா பார்த்துக்கணும். நீங்களே பிரச்சனை செய்கிறீங்க. ஆனால் எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் வேணும்னே தான் சத்யாவோட கல்யாணத்துக்கு நீங்கள் வர வேண்டான்னு யோசித்தோம். இப்போ புரியுதா எதுக்கு வர வேண்டான்னு சொன்னோன்னு? இதே மாதிரி அங்கே வந்து பிரச்சனை செய்வீங்க. நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணுமா? சீதா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்குங்க கஷ்டப்படணும்? எதுக்கு இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்? சீதா நல்ல வேலைக்கு போகிறா, நல்லா படிச்சிருக்கா. அவள் வாழ்க்கையை அவளால் பார்த்துக்க முடியும். உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணதுக்கு சீதா நல்லா அனுபவிச்சிட்டா. இனியாவது சீதா அவள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம். சீதா நீ கிளம்பி வான்னு சொல்லும்போது, அக்கா வேண்டாங்க்கா நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லும்போது, உன்னுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் இப்படிலாம் யோசிக்கிறோன்னா நீ எங்கள் பேச்சை தான் கேட்கணும் சீதா. இனி இந்த அருண்கிட்ட நீ பேசவும் கூடாது. அதே மாதிரி இந்த அருண் இனி எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னா நீ போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும். அருணுக்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாக்கா, இப்போ நீ சொல்கிறது தான் சரி. நம்ம வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு அருண் சொன்னால் நான் அருண் பேச்சை கேட்கணுமா? நீ சொல்கிற மாதிரியே நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்குறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதா கிளம்புறாங்க. ஆனால் இங்கே சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு இத்தனை நாள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை கிடச்சிது அருண். ஆனால் நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் இனி நீங்கள் நல்லா அனுபவிக்க போகிறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. சீதா ரொம்ப கஷ்டப்படுறா. நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கல்ல, இதுக்காக சரியான பதில் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு சீதாவை கூப்பிட்டுட்டு சந்திரா அங்கேருந்து கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க. அருணை பற்றின உண்மையை சொல்கிறாங்க. சீதா அருண் என்னெல்லாம் பிரச்சனை செய்கிறாருன்ற உண்மையை இங்கே போலீஸ்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே அருண் வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. அருண் அப்போ தான் யோசிக்கிறாரு, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுட்டேன். இங்கே மீனாவும் சந்திராவும் இப்படிலாம் செய்வாங்கன்னு யோசிக்கவே இல்லை. இங்கே சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு சந்திரா போலீஸ்கிட்ட உதவி கேட்டதால் இப்போ நான் தான் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறேன்னு சந்திரா முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு அருண். இனியாவது சீதாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சந்திரா சீதாவுக்காக இப்படிலாம் யோசிச்சு சீதாவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சந்திரா. மீனா முத்துக்கிட்ட நடந்த உண்மையை சொல்கிறாங்க. அருண் இப்படிலாம் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லைங்க அப்படின்னு அருண் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க மீனா.